ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். The book of Genesis chapter 22 verses from 11 to 18. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். எல்லாருடைய கையிலும் வேத புஸ்தகம் இருக்கணும். எல்லாருடைய கையிலும் இந்த புத்தாண்டிலே முதல் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அச்சிட்டு கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகம் எல்லாருடைய கையிலையும் இருக்கணும். ஆமென். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ அவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2025ஆம் ஆண்டுக்குரிய புது வருட வாழ்த்துதல்களை நானும் என்னுடைய மனைவி சுசீலாவும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய குடும்பம் இந்த ஆண்டிலும் பெருகவே பெருகும் என்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இந்த ஆண்டுக்கான செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பாகவே எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனைவியும் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று ரேடியன் திருச்சபையில 2வது ஆராதனை நடக்கும் என்று சொல்லி பெருகும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடும் அவர்கள் ஜெபித்த ஜெபத்தினுடைய குறிப்பும் ஒன்று ரெண்டுமே ஒன்றாய் இருந்ததை கண்டு நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. So this year is going to be a year of multiplication.
இந்த ஆண்டு பெருகவே பெருகும் ஆண்டு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் பெருகவே பெருகுவேன். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது யாராவது ஒருவர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன். Indeed, I will greatly bless you and I will greatly multiply your seed like the stars of heavens and like the sand on the seashore. கர்த்தருடைய பிள்ளையே, வாசிக்கப்பட்ட 17ஆம் வசனம் ஆண்டவர் கொடுத்த மாறாத நித்தியமான நிறைவேறக்கூடிய வசனம். மாறாத நித்தியமான நிறைவேறக்கூடிய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான நமது ரேடியன்ட் சபை விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த புதிய ஆண்டாகிய 2025ஆம் வருஷத்துல தேவாதி தேவன் நமக்கு அருளும் வாக்குத்தத்தம், நான் உன்னை பெருகவே பெருகப்படுவேன். இந்த வாக்குத்தத்தம் முற்பிதாக்களில் முதன்மையானவராயிருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் அருளிய வாக்குத்தத்தம். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒரு வாக்கை கொடுத்தார் என்றால் அந்த வாக்கு நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிராம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அதோடு கூட ஒரு நிபந்தனையும் கொடுக்கிறார். அந்த நிபந்தனையை நானும் நீங்களும் நிறைவேற்றினால் அவர் சொன்ன வாக்கு நிச்சயமாய் பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் 99 வயது உள்ள ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னார். உத்தமம் அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? உத்தமம் என்பது நேர்மையான நல்லொழுக்கத்தையும் முழு இருதயத்தோடு தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதையும் குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நேர்மையான நல்லொழுக்கம் உள்ளவனாய் நீ இருப்பாயானால், முழு இருதயத்தோடும் தேவனுக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்வாயானால், தேவன் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் 100க்கு 100 இந்த வருஷத்துல உனக்கு நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாம் 99 வயதிலேயும் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு
உத்தமனாயிருக்கிறோம். இந்த வாக்கை ஆபிராம், ஆபிராம் என்கிற பெயர், ஆபிராம் என்றால் உயர்ந்த தகப்பன், ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆகவே உயர்ந்த தகப்பனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வாக்கை கொடுக்கிறவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, தேவன் என்கிற வார்த்தைக்கு, என்கிற பெயருக்கு மூல பாஷையில எபிரேய மொழியில என்ன சொல்லியிருக்குதுன்னா எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்க கூடியவர், வல்லமையான காரியங்களை உனக்கு செய்யக்கூடியவர், சர்வ வல்லவர். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? நிறைவேறினது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாரா? பெற்றுக்கொண்டார். எப்பொழுது பெற்றுக்கொண்டார்? 100ஆம் வயசுல. என்ன நடந்தது? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது 75ஆம் வயசுல, அதற்கப்புறம் 86ஆம் வயசுல, அதற்கப்புறம் 99ஆம் வயசுல. ஆனா நிறைவேறினது எப்பொழுது? 100ஆம் வயதுல. எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தருடைய பிள்ளை, 2025ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஆகவே எல் ஷடாய் தேவனுக்கு ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை செய்த பிற்பாடு ஒரு பெயரை சூட்டினார். என்ன பெயர் என்றால் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். சந்ததி என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில சேரா அப்படின்ற வார்த்தை இருக்கு. சேரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வித்து அப்படின்னு அர்த்தம். வித்து.
இல்லாவிட்டால் சந்ததி என்று மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சந்ததி என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை பன்மையில் இல்லாமல் ஒருமையில் இருக்கிறது. அப்படியானால் அந்த சந்ததி யாரை குறிக்கும்? ஆபிரகாமுக்கு 100 வயதிலே பிறக்க போகிற ஈசாக்கை குறிக்கும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியில தாவீதின் சந்ததியிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த வார்த்தை சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே வித்து என்கிற வார்த்தை ஆதியாகமம் 3:15 எண்ணாகமம் 24:7 ஏசாயா 6:13 கிறிஸ்துவை நேரடியாகவே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை எப்படி பெருக பண்ணுவார்? வசனம் என்ன சொல்லுது? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவே. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூடாரத்துக்குள்ளே இருந்த ஆபிரகாம கர்த்தர் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனை வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து, அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லி, நட்சத்திரங்களை உன்னாலே எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அதை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் யார் தெரியுங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயரிட்டு, லக்கத்தை எண்ணி பெயரிட்டு அழைக்கிற தேவன். சங்கீதம் 147:4 வாசிக்கிறோம். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உன் சந்ததியார் என்றென்றைக்கும் பாருங்க, தேவனே ஆணையிட்டு சொல்றார். என்ன சொல்றாரு? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீர். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை மணலை போலவும் பெருக செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? கடற்கரை மணலை போல பெருக செய்வேன். கடற்கரை மணல் யாரை குறிக்கிறது? ஆபிரகாமுக்கும்
சாராளுக்கும் பிறந்தவர்கள் யார்? ஈசாக்கின் சந்ததி. ஈசாக்கின் சந்ததி எண்ணிக்கையற்ற யூதர்களாய் இன்றைக்கு இருக்கிறார்கள். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 20 வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 20 வசனம். 1 ராஜாக்கள். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், கடற்கரை மணலை போல பெருகச் செய்வேன். அது யாருடைய சந்ததி? ஈசாக்கின் சந்ததி. அடுத்தபடியாக ஆதியாகமம் 13 அதிகாரம் 16 வசனத்துல உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இந்த சந்ததி யார்? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேலின் சந்ததி. ஆகவே இஸ்மவேலர்கள் பூமியின் தூளை போல இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கடற்கரை மணலை போலவும் பூமியின் தூளை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். பூமிக்குரிய சந்ததியாய் இருக்கிற யூதர்களும் இஸ்மவேலர்களும் தான் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர்கள், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த ஆதியாகமம் 22:17 என்ன சொல்றாரு? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சர்வ வல்லவர் சொன்னார். இந்த வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன இந்த சந்ததி உன்னத சந்ததி. அல்லேலூயா! உன்னதத்துக்குரிய சந்ததி. வானத்தின் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும் சந்ததி. ஆகவேதான் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதி உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளும் சந்ததிதான் இப்பொழுது இந்த ரேடியன்ட் சபையில உட்கார்ந்திருக்கிற நம்முடைய சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா! நாம் எல்லாரும் உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய சந்ததி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 26 அதிகாரம் 24 வசனத்துல ஈசாக்குக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் வாக்கருளினார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஆபிரகாமை பெருக பண்ணினாரா? பெருக பண்ணலைங்களா?
பெருக பண்ணினார். அப்போ பூமிக்குரிய சந்ததியும் ஆபிரகாம் மூலமா வந்திருக்குது. ஆபிரகாமுடைய வழித்தோன்றலிலே அவதரித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ரேடியன்ட் சபையிலே உட்கார்ந்திருக்கிற இந்த உன்னதத்துக்குரிய சந்ததியும் பெருகி இருக்குது. நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:28 வாசிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டவர் ஏன் பெருக்கத்தை நமக்கு வாக்கு பண்றாரு? குடும்பமாக, பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? பலுகி பெருகணும். எதுக்காக பலுகி பெருகணும்? பூமியை நிரப்பணும். பூமியை நிரப்பி என்ன செய்யணும்? அதை கீழ்ப்படுத்தணும். கீழ்ப்படுத்தி என்ன செய்யணும்? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளதான் மனிதனை கர்த்தர் படைத்தார். ஓட்டாண்டியா இருக்கிறதுக்கு இல்ல, ஆண்டு கொள்ள, டு ரூல், டு சப்டியூ தி எர்த் அண்ட் டு ரூல். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஏன் பெருக்கத்தை கொடுக்கிறார்னா, நீ என்ன செய்யணும்? பூமி என்ன பண்ணும்? கீழ்ப்படுத்தி பூமி என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணி மக்களுடைய எண்ணிக்கையை பெருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த பூமியிலே பெருக வேண்டும். ஏன் பெருக வேண்டும்? அவர்கள் இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். ஆகவே மக்களுடைய ஜனத்தொகை பெருகுவது என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஒரு சிறிய குழுவினரோடு ஒரு குடும்பம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சந்ததியிலும் இரட்டிப்பான மக்கள் பெருகுவார்களானால் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? 4 பிள்ளைகள் இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? ஒரு சந்ததிக்கும் 4 பிள்ளைகள். ஆமென். 1 மில்லியன் மக்கள் தொகை அடைய வேண்டுமானால் எவ்வளவு காலம் செல்லும்? 2 பேரோடு நாம் துவங்கினால் 1 மில்லியன் குறியீட்டை அடைய 20வது சந்ததியில கூடும். 20th ஜெனரேஷன்ல கூடும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவன் ஆபிரகாமிடம் என்ன சொன்னார்? நான் உனக்கும் அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அப்படின்ற உறுதிப்பாடு வருவதற்காக ஆதியாகமம் 17:5 நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுடைய பெயரை மாத்துறார். என்ன பெயரை மாத்துறார்? உயர்ந்த தகப்பன் அப்படின்ற நிலைமையிலிருந்து திரளான தேசங்களுக்கு தகப்பன் அப்படின்ற பெயரை ஆபிரகாம். உயர்ந்த தகப்பன் அப்படின்னா ஆபிராம். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? திரளான தேசங்களுக்கு தகப்பன்.
திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ ஆபிரகாம் என்கிற பெயர்ல 5 எழுத்து இருக்கு. அந்த 5 எதை குறிக்குது? ஆபிரகாம், உன்னை கர்த்தர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, 2 பேரா இருந்தாங்க, ஆபிரகாம், சாராள். 2 பேரா இருந்தவங்க எப்படி மாறுறாங்க? ஈசாக்கு பிறந்த உடனே 3 பேரா மாறுறாங்க. ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவ ஈசாக்கு ரெபேக்காளுடைய குடும்பம் எப்படி மாறுது? 4 பேரா மாறுது. அல்லேலூயா. அடுத்த சந்ததியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெருக்கம் ஏற்படுது. ஏன்னா யாக்கோபிற்கு எத்தனை குமாரர்கள் பிறந்தாங்க? 12 குமாரர்கள் பிறந்தாங்க. யாக்கோபுக்கு எத்தனை பேர் பிறந்தாங்க? 4ல இருந்து எத்தனை மடங்கு அதிகமாச்சுங்க? 3 மடங்கு அதிகமாச்சு. அப்ப 4 பேர்ல இருந்து யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. இப்போ எகிப்துல கானான் தேசத்துல பஞ்சம் ஏற்பட்ட போது எகிப்து தேசத்துக்கு போனவர்களுடைய தொகை எவ்வளவு? யோசேப்பினுடைய குடும்பத்தை சேர்ந்து 70 பேர் போனாங்க. 70ஆக 12 பேர் எப்படி மாறினாங்க? 70 பேரா மாறினாங்க. 70 பேரா விருத்தி அடைஞ்சாங்க. அந்த 70 பேரும் எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகள் இருந்த பிற்பாடு ஆதியாகமம் 46:27 வாசித்து பாருங்க. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்படும் போது ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய 20 வயதிற்கும் அதற்கு மேல் வயதானவர்கள் 6,03,550 பேர் இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் மக்களாக அவர்கள் பெருகினார்கள். இந்த ஜனத்தொகை இஸ்ரவேல் மக்களை மாத்திரம் குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அதை விட்டு பிற்பாடு ஆபிரகாமுடைய மகனாகிய இஸ்மவேலை நாம் நினைவிற்கு கொண்டு வரும் பொழுது அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பெற்ற இஸ்மவேலுக்கு யாக்கோபை போல 12 குமாரர்கள் பிறந்தாங்க. ஆதியாகமம் 16:13 எல்ரோயி, என்னை காண்கிற தேவன், ஆபிரகாமிலிருந்து ஏசாவின் மூலமாக ஏதோம் தேசமே உருவானதை பார்க்கிறோம். சாராள் மரித்து போன பிற்பாடு கேத்தூராள் மூலமாக, கேத்தூராளை ஆபிரகாம் விவாகம் பண்ணின போது அநேக குமாரர்கள் பிறந்து அந்த குமாரர்கள் எல்லாம் மீதியான் தேசமாய் மாறினார்கள். அப்படியானால் ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலாகிய மக்கள் எத்தனை பேர்? யாருக்கும் சரியான எண்ணிக்கை தெரியாது. ஆனா இந்த எண்ணிக்கை மிக பெரிய எண்ணிக்கை. காரணம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ரபா. யெகோவா ரபா என்று சொன்னால் பெருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 35:11 வாசிங்க.
பாத்தீங்களா? யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதி அப்படின்னா ஒரு தேசம், பற்பல தேசங்கள் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில பிறப்பார். அந்த ராஜ கோத்திரத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் பலவீனத்தோடு, சோர்வோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு நீ உட்கார்ந்திருக்கலாம். எனக்கு பிள்ளை பிறக்காது, நான் இப்படியே தான் இருக்கணும், என் பலவீனம் அப்படிப்பட்ட பலவீனம் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்தின், மனிதனுடைய பலவீனத்தின் மேலும் பலவீனத்துக்கு எதிராகவும் தேவன் வல்லமை உள்ளவர், பலனுள்ளவர், சக்தி உள்ளவர். மனிதனுடைய பலவீனத்தின் மேலும் மனிதனுடைய பலவீனத்துக்கு எதிராகவும் தேவன் வல்லமை உள்ளவர், பலம் உள்ளவர், சக்தி உள்ளவர். ஆகவே கர்த்தர் என்ன செய்வாரு? இன்றைக்கு பலவீனமான உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை பாதுகாக்க, உன்னை தற்காக்க என்னால முடியும். நான் உனக்கு சொல்லுகிற இன்றைய வாக்குத்தத்தம் உன்னிலே நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். இப்ப நீங்க கேட்கலாம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் எனக்கும் இதே வாக்குத்தத்தை கொடுத்தால் அது எனக்கு பலிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3:29 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் யாருடைய சந்ததியில வரோம்? ஆபிரகாமின் சந்ததியில. வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் சுதந்திரராக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் யார்? உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் யார் என்றால் ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய வித்து. ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய வித்து. ஆபிரகாமினுடைய வாக்கு தத்தங்களுக்கு வாரிசுதாரர்களாய் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் இன்றைக்கு இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. தேவனோடு நமக்கு இருக்கிற உறவில நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவர்கள் சமமாய் இருக்கிறார்கள். எதுல சமமாய் இருக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ அத்தனையும் நமக்கும் உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், சொல்லுங்க, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தேவனுடைய வாரிசுகள். வாரிசுகள். ஆமென். கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய் நிலை பேருடை வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய் நித்திய ஜீவனை பெறுகிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நியாய பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா.
ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு பெருக்கத்தின் தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் வருமா? வரும். இந்த வருஷத்துல என்ன பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார்? முதலாவது கர்த்தர் சொல்றாரு, 2024 வருஷத்துல நீ மகிழ்ச்சியோடு இல்ல, சந்தோஷத்தோடு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை திரளான ஜாதியாக்கி உனக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு முதல்ல கொடுக்கிற பெருக்கம் மகிழ்ச்சியின் பெருக்கம். ஏசாயா 9:3 என்ன வாசிக்கிறோம்? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2025 வருஷத்துல மகிழ்ச்சியின் ஊற்றாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னையும் மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாய், இன்று முதல் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். அடுத்தது, நம்முடைய சரீர பலத்தை கொண்டு நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியை பிதாவானவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சத்துவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, 40 அதிகாரம் 29 வசனத்துல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் என்ன பண்றாரு? பெருக பண்ணிறார். ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் 6:10 என்ன வாசிக்கிறோம்? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அப்போ 2025 வருஷத்துல மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்க 24 மணி நேரம் உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா 2025 வருஷத்துல ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உழைப்பை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உன்னுடைய உழைப்பை, நீ 8 மணி நேரம் வேலை செய்யறியோ, 10 மணி நேரம் வேலை செய்யறியோ, 12 மணி நேரம் வேலை செய்யறியோ, 24 மணி நேரம் வேலை செய்யறியோ, கர்த்தர் உன் உழைப்பை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி யார் யார் தொழிலை, பிரயாசத்தை, விவசாயத்தை செய்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிங்க, எசேக்கியேல் 36:30 வாசிங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இனிமே 2025 வருஷத்துல உங்க உழைப்பை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவனை பார்க்கிலும்
உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதம் 63:3 வாசிக்கிறோம். ரோமர் 5:20 என்ன வாசிக்கிறோம்? மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆகவே 2025 வருஷத்துல கர்த்தர் கிருபை என்கிற ஆதரவை, அரவணைப்பை, அவர் போஷிப்பை, பாதுகாப்பை, அன்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருங்க? எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 12:24 வாசிக்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து, வாசிங்க, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வசனம் விருத்தி அடையும். ஆனா எல்லா கிறிஸ்தவர்களும் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கிறோம், தேவ வசனம் பெருகியது, விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக கடைசியில் நம்ம பார்க்கிறோம், ஊழியம் யார் யார் செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பெருக செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை யார் யார் காட்பாடியில் இருக்கிற ஜனங்களிடத்தில் எடுத்து சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பெருக செய்வார். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்கள் பெருகினால் சீஷர்கள் பெருகுவார்கள். ஊழியம் செய்கிறவர்கள் பெருகினால் சீஷர்கள் பெருகுவார்கள். எரேமியா 33:22 வாசிங்க பிரதர். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். மார்க்கு 5:20 வாசித்து பாருங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, 2025 வருஷத்துல கர்த்தர் உன்னுடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சத்துவத்தை பெருக பண்ணுவார். உன்னுடைய உழைப்பை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். கிருபையை பெருக செய்வார். தேவ வசனத்தை உன் மூலமாய் காட்பாடியில பெருக செய்வார். ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நாங்க ஒரு முஸ்லிம் நாட்டில் இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்வோம்னா, ஊழியம் செய்வோம். 40 கிலோமீட்டர் ஈராக் பார்டருக்கு போய் ஈராக் பார்டர்ல இருக்கிற லேபர் கேம்புக்கு போய் லேபர் கேம்ப்ல
3 சகோதரர்கள், நானும் என்னோடு கூட 2 சகோதரர்களும் சேர்ந்து உபவாசம் இருந்து நாங்க ஊழியம் செய்வோம். அதுக்காக நான் வீட்டில இருந்து 40 கிலோமீட்டர் பஸ்ல பயணம் பண்ணணும். பஸ்ல பயணம் பண்றது மாத்திரம் இல்ல, பஸ் ரோட்ல இறக்கி விட்டுடுவான். இறக்கி விட்ட உடனே வனாந்திரத்துல, பாலைவனத்துல, மணல்ல நடக்கணும். ஏன் இப்படி ஊழியம் செய்தோம்? காரணம் என்ன? இயேசு எனக்கு செய்தவைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு செய்தவளை நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. வாலாஜாவிலிருந்து ஆம்பூர் பட்டணத்தில் இருக்கிற பாதி ஊர் வரைக்கும் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை வீடு வீடா போய் நேரடியாய் சந்தித்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எங்களோடு கூட இருந்த மற்ற 8 பேருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். நாங்க வழவழா கொழகொழா இல்ல, டைரக்டா போய் இயேசுதான் மையான கடவுள். நம்ம சார்பாமேட்டில் இருக்கிற அரபி கல்லூரிக்கு போய் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு இயேசுதான் மெய்யான கடவுள்னு சொல்லக்கூடிய தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். விஷாரத்துக்கு போய் விஷாரத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு, ஜமாத்துக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. உனக்கு அந்த தில் இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? நீ ஏன் சொல்லாம இருக்கிற? நீ ரட்சிக்கப்பட்டவனா? நீ இயேசுவை ருசி பார்த்திருக்கிறியா? இயேசு நல்லவரா கெட்டவரா? இந்த உலகம் உன் மூலமா இயேசு அறியணும். ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பெருக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பெருக்கம் வேணும். கிருபை பெருகணுமா? மகிழ்ச்சி பெருகணுமா? ஆமென், அல்லேலூயா. சத்துவம் பெருகணுமா? இயேசுவண்டை வா, இயேசுவண்டை வா. ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற, தாவீதின் சந்ததியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் வா. அந்த இயேசு கிறிஸ்து உன்னை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுதி நிற்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டில நான் உம்முடைய வாக்கின்படி ஆபிரகாமின் சந்ததியாக தேவனுக்கு வாரிசாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும், சத்துவம் பெருகும். என்னுடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கிருபையை பெருக செய்வார். தேவ வசனம் காட்பாடியில என் மூலமாய் பெருகும். நான் ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்கிற என்னை கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்காக நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது
இயேசுவையே துதி செய்.